கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்காலை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் சோதனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 99வது சங்கீதம் 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்குமாறு அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியுமாறு சங்கீதக்காரன் ஆலோசனை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆராதனை பற்றி இந்த சங்கீதத்தில் பொதுவாக சொல்லப்பட்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் இந்த உலகத்தையும் சபையையும் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசாரியர்களிலே மோசேயும் ஆரோனும் என்று பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். லேவி கோத்திரத்திலே கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆரோனும் இந்த மோசேயும் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுக்கு அடுத்ததான காரியங்களிலே பணிவிடைகளை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கிறோம் சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். சாமுவேல் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே தேவனால் வளர்க்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே பணிவிடைகளை அவன் செய்து கொண்டு வந்தவன் என்று பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் மோசேயும் ஆரோனும் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் கர்த்தராலே வழிநடத்தி கொண்டு வரப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மறு உத்தரவுகளை அவர்களுக்கு அருளுகிறார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக விரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சத்தமிட்டு நாம் கர்த்தரை கூப்பிடுகிறவர்களாகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் இறங்குவார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வர வேண்டும். நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு அவர் செவியை சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் ஆபத்து நாளிலே அவருடைய முகத்தை நமக்கு மறையாதையும் அவருடைய செவியை நமக்கு சாய்த்து நாம் கூப்பிடுகிற நாட்களிலே தீவிரமாய் மறு உத்தரவுகளை அருள் புரிவதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறோம், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறோம், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை எழுதுகிறோம். எங்கு நாம் செய்கிறோம்? ஹல்லேலூயா. யோபு தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் எங்கு வந்து ஜெபிக்க வேண்டால் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாசித்தது வேத
பகுதியிலே எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்ட பர்சன்ஸை நாம் பார்க்கும் பொழுது மோசே தேவாலயத்தில் இருந்தவன், ஆரோன் தேவாலயத்தில் இருந்தவன், சாமுவேல் தேவாலயத்திலே இருந்தவன். ஆலயத்திலிருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரை நோக்கி அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையிலோ அல்லது போராட்டத்திலோ பலவிதமானதான கவலைகளினாலோ நாம் அழுத்தப்பட்டு இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமதி புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். ஏன் நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கண்களும் அவருடைய இருதயம் எந்நாளிலும் சபை மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சாலமோன் கட்டினதான தேவாலயத்தை கர்த்தர் தமக்கு வாசஸ்தலமாக பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டார். மழை இல்லாது போனாலும் தேசத்தை அழிக்க வேண்டியதாய் இருந்தாலும் கொள்ளை நோய்கள் இருப்பினும் ஜனங்களுக்குள்ளே கொள்ளை நோய்கள் இருந்தாலும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் யாதொரு பிரச்சனைகள் நமக்கு இருப்பினும் யாதொரு போராட்டங்கள் நமக்கு இருப்பினும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவையும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. நீதிமான்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்கள் கூப்பிடுதல்களுக்கு கர்த்தருடைய செவிகள் எந்த நாளிலும் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதல்களெல்லாம் திறந்திருக்கிறது. தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா ஜெபத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்கிறதான விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஜெபம் என் தேவனாகிய கர்த்தர் கேட்டு எனக்கு மறு உத்தரவை அருள்வார் என்கிறதான விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். ஹல்லேலூயா. 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 என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை விசுவாசமாக இருக்கிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்கிறவர், என் விண்ணப்பத்திற்கு மறு உத்தரவை அருளுகிறவர், எந்த நாளிலும் என்னுடைய ஜெபத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நமக்குள்ளே நிச்சயித்திருக்க வேண்டும். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிறதான விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 145வது வசனத்திலே முழு இருதயத்தோடும் அவரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும் என்று பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது முழு மனதோடு கூட அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி நாம்
கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நாம் பார்த்தோம் விசுவாசத்தோடு கர்த்தரை கூப்பிட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 145 சங்கீதம் 18-19 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர்களுடைய பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் உண்மையாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அருகிலே வந்து உன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை அவர் கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும், முழு இருதயத்தோடு கூப்பிட வேண்டும், உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். 138 சங்கீதத்திலே 3 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு மறு உத்தரவை தந்து என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு பலப்படுத்துகிறேன், ஒரு தைரியத்தை எனக்கு தருகிறேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார் நம்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டு எந்த பிரச்சனைகளை கொண்டு நாம் திகைக்காதபடிக்கு கலங்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தரே நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்திலே 30 அதிகாரம் 19 வசனத்திலே சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள், இனி அழுது கொண்டிருக்கிறாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவை அருள்வார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்குகிறார், கேட்ட உடனே மறு உத்தரவை அவர் அருளுகிறார். ஹல்லேலூயா. உடனே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீ இரவு வேளைகளிலும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உனக்கு விடுதலை அளிப்பாராக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். உன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல அவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசித்த வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான நபர்களை மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 32 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 13 வசனத்தை நாம் வாசிப்போம். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு எத்தனைக்கு சுதந்திரத்தை கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு மோசே செய்த ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசே ஒரு நல்ல தலைவனாக செயல்படுகிறார், நல்ல ஒரு ஆசாரியன். ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதான ஒரு ஆசாரியன். ஹல்லேலூயா. பரிதபிக்கக்கூடியதான ஒரு ஆசாரியன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்றால், சீனாய் மலையிலே தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்காக மோசே மலையின் மேலே இருக்கும் பொழுது மலையின் அடிவாரத்திலே மோசேக்கு என்ன சம்பவித்ததோ, மோசே இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆரோனிடத்திலே எகிப்திலிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேளையிலே தங்களிடத்தில் இருந்ததான பொன்னையும் பொன் உடைமைகள் எல்லாவற்றையும்
ஆரோனிடத்தை கொடுத்தபோது ஆரோன் அவர்களை வாங்கிக் கொண்டு வார்ப்பிக்கப்பட்டதான ஒரு கன்றுக்குட்டியை அவன் உண்டாக்கினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கன்றுக்குட்டிக்காக பலியிட்டு அவைகளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் அதமாக்குவேன், இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். ஏன் என்று பார்க்கும்போது தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். நான் விதித்ததான என்னுடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளாமல் வழிவிலகி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன். மோசேயிலே சொல்லும் பொழுது மோசேயிலே சொல்லுகிறார், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். இந்த ஜனங்கள் எல்லாரையும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டவனினாலே அவர்கள் அழித்து போட்டாலும் என்னை பின்பற்றின உனக்கு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் பொழுது இங்கு மோசே ஜனங்களுக்காக பரிந்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் என்று பார்க்கும்போது, மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி வந்த தேவன், இந்த ஜனங்களின் நிமித்தமாக இந்த ஜனங்களின் மீது உமது கோபம் பற்றி எரிகிறது என்ன என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள், இந்த ஜனங்களை நீர் அழித்து போடுவீரானால் எகிப்தியர் என்ன சொல்வான் என்று கர்த்தரை நோக்கி மன்றாடி அவன் கெஞ்சி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேயுடைய ஜெபத்தை கேட்டவர் உடனே பார்த்து ஜனங்களுக்காக அவர் பரிதாபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் தணிந்து அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் வழி உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆரோன் தூப வர்க்கம் இருக்கிறதான காரியத்தை தான் பார்க்கிறோம். இங்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பின் நிமித்தமாக அவர்களை அழித்து போடுவேன், அதமாக்கி போடுவேன் என்று சொல்லும் பொழுது மோசே ஆரோனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து ஆரோன் கர்த்தருடையதான ஆலயத்தை சென்று தூப வர்க்கம் எடுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 தூப வர்க்கம் என்று சொன்னால் ஜெபம் என்ற அர்த்தமாக இருக்கிறது. ஜெபத்தை ஆரோன் செலுத்தும் பொழுது கர்த்தருடைய பணிவிடைகளை செய்கிறதான ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வாதைகளை நிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எல்லா வாதைகள் எல்லாம் நிறுத்தப்படும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சாமுவேலை குறித்து பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். ஹல்லேலூயா. 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 பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் பொழுது அபினதாபினுடைய வீட்டில் இருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டு
சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு ஆலோசனையான காரியம், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ்தோத்தையும் பாகால்களையும் விலக்கி போட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இந்த பெலிஸ்தியர் நிமித்தமாக அவர்கள் பயந்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் வந்து சொல்கிறார், எங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ள என்று சொல்லும் பொழுது அவன் பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட போது தேவனாகிய கர்த்தர் மறு உத்தரவை அருளினார் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தியர்களை கர்த்தர் முறியடித்தார். பெலிஸ்தியர்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டார்கள். பெலிஸ்தியர்கள் எல்லாம் பலவரிக்கப்பட்டார்கள். அந்த இடத்திற்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். சேனுக்கும் விஸ்வாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த தேவ மனிதர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்கு காரணம் திறப்பிலே நின்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடி ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது அழிந்து போகிறதான மக்களுக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான மக்களுக்காக, சீர்கேட்டிகளிலே வாழ்ந்திருக்கிறதான மக்களுக்காக, சமுதாயத்தை சீர்குலைக்கிறதான மக்களுக்காக இந்த நாளிலும் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தினந்தோறும் தேவ பிள்ளைகள் ஆலயத்திலே கடந்து வந்து திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்று முதல் நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். தினந்தோறும் நாம் தேவாலயத்தில் கடந்து வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்பேன் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திறப்பிலே இருக்கிற மனிதர்கள் தான் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் வாசித்த வேத வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. கர்த்தரை சங்கீதத்தை கொடுத்து நாம் கரங்களை தட்டி தேவனாவை மகிமைப்படுத்துவோம்.